யுரேனஸ் எப்ப எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றத பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளா பூமி உட்பட 6 கோள்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. அதுக்கு காரணம் தொலைநோக்கி அந்த காலகட்டத்துல இல்ல. தொலைநோக்கி இல்லாதனால வெறும் கண்ணால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்த்து அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய கோள்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. வெறும் கண்ணால சனிக்கோள் வரைக்கும் பார்க்க முடியும். இதனால தான் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி அப்படின்னு மொத்தமா 6 கோள்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் 1608ஆம் ஆண்டு ஹான்ஸ் லிப்பர்சே அப்படின்ற ஒரு டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த டெலஸ்கோப் ஆனது ஆரம்பத்துல கடற்பயணங்கள்லையும் இராணுவத்திலையும் பயன்பாட்டிற்கு வந்திருந்தது. இதுக்கப்புறமா 1609ஆம் ஆண்டு கலிலியோ கலிலின்ற இட்டாலியன் அஸ்ட்ரானமருக்கு டெலஸ்கோப்போடைய இன்வென்ஷன் பற்றி தெரிஞ்சிருந்தது. இதுக்கப்புறமா கலிலியோ கலிலி அதே 1609ஆம் ஆண்டு டெலஸ்கோப்பை அவருக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்தினாங்க. மேம்படுத்தினது மட்டும் இல்லாமல் வானியல் ஆய்வுக்காக, அதாவது அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன்ஸுக்காக முதல் முறை அந்த 1609ஆம் ஆண்டு டெலஸ்கோப்பை கலிலியோ கலிலி பயன்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக நிறைய வானியலாளர்களால வானியல் அவதானிப்புகளுக்காக டெலஸ்கோப் ஆனது பயன்பாட்டிற்கு வந்திருந்தது. ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த டெலஸ்கோப் வந்து ஒரு ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் தான். அது அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாலாம் வானியல் ஆய்வுக்கு பயன்படுத்த முடியாது. இதனால ஐசக் நியூட்டன் அப்படின்ற தலை சிறந்த விஞ்ஞானி டெலஸ்கோப்பை மேம்படுத்தினாங்க. குறிப்பாக அவர் வந்து டெலஸ்கோப்பில் லென்ஸுக்கு பதிலாக மிரரை யூஸ் பண்ணி ஒரு ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப துல்லியமாக வானத்தை ஆய்வு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதனாலேயே அந்த ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் ஆனது அடுத்தடுத்து பல வானியலாளர்களால் தொடர்ந்து வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோள்களை ஆய்வு செய்கிறது, அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்ற நட்சத்திர குழுக்களை வந்து ஆய்வு செய்கிறது, இது மாதிரி நிறைய வானியலாளர்கள் வந்து வானத்தை வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இப்படி தான் 1770களில் ஃப்ரெடரிக் வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமரும் இதே போன்ற ஆய்வுகளில் ஈடுபட்டு வந்தாங்க. இவர் வந்து ஷார்ட்டாக வில்லியம் ஹெர்சல் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருவாங்க. ஸோ அந்த வில்லியம் ஹெர்சல் 1774ஆம் ஆண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லார்ஜ் டெலஸ்கோப், ஒரு பெரிய தொலைநோக்கியை அவர் வந்து உருவாக்கி அதன் பிறகும் தொடர்ந்து அதை வந்து அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன்ஸுக்கு பயன்படுத்தி வந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கான்ஸ்டலேஷன் ஜெமினை அப்படின்ற ஒரு வகையான நட்சத்திர குழு, அதை பற்றி இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதை தொடர்ச்சியாக வந்து கவனித்து வந்தாங்க. மேலும் இவர் வந்து டபுள் ஸ்டார்ஸை எப்படியாவது வந்து கண்டறிஞ்சு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வில்லியம் ஹெர்சல் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து வானியல் ஆய்வில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1781ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்னைக்கு வில்லியம் ஹெர்சல் வந்து அந்த கான்ஸ்டலேஷன் ஜெமினையை வந்து ஆய்வு செய்து வரும்போது ஒரு புதிய வகையான ஒரு ஆப்ஜெக்டை வந்து இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அந்த ஆப்ஜெக்டை 1781 மார்ச் 13 அன்னைக்கு இவர் கண்டறிஞ்சாங்க. ஆரம்பத்தில் அது வந்து அந்த ஜெமினை அப்படின்ற நட்சத்திர குழுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி கருதினாங்க. அடுத்து அவர் தொடர்ந்து அதை வந்து ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது மெல்ல மெல்ல நகர்றதை இவரால் வந்து கவனிக்க முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து அதனுடைய நகர்வுகளை கவனித்த உடனே இது ஒரு காமெட்டா, அதாவது ஒரு வால் நட்சத்திரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி வில்லியம் ஹெர்சல் வந்து டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்படி தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு வரும்போது அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது தொடர்ச்சியாக வந்து நகர்ந்துக்கிட்டே இருந்தது. அந்த கான்ஸ்டலேஷன் ஜெமினையை விட்டு, அந்த நட்சத்திர குழுவை விட்டு அந்த காமெட் ஆனது, அந்த ஆப்ஜெக்ட் ஆனது நகர்ந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதை வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த டெலஸ்கோப்பை அவர் வந்து இன்னும் மேம்படுத்தினாங்க. இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிட்ட பார்க்குற மாதிரி அந்த டெலஸ்கோப்பை வந்து அவர் வந்து மேம்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த மேம்படுத்தப்பட்ட தொலைநோக்கியை பயன்படுத்தி வில்லியம் ஹெர்சல் வந்து அதே ஆப்ஜெக்டை வந்து பார்த்தாங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஆனது ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ ஒரு ரவுண்ட் டிஸ்க் மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து காமெட்டாக இருக்க, வால் நட்சத்திரமாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றது வில்லியம் ஹெர்சலுக்கு தெரிய வந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வில்லியம் ஹெர்சல் வந்து அது ஒருவேளை ஒரு பிளானட்டாக இருக்குமோ, ஒரு கிரகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிரகிச்சாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் ஹெர்சல் உடனடியாக இதை வந்து நேவில் மாஸ்கலைன் அப்படின்ற அப்போதைய பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர் ராயல் அவர்கிட்ட அதை வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி புதுசாக நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்த்துருக்கேன்,
அது வந்து ஸ்டார் மாதிரியும் இல்லை, காமெட் மாதிரியும் இல்லை, அது வந்து புதுசாக வந்து இருக்குது, ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது, ரவுண்ட் டிஸ்க் மாதிரி இருக்குது அப்படின்றத அவர் வந்து தெரிவித்தாங்க. இதுக்கப்புறம் இது வந்து படிப்படியாக வந்து நிறைய வானியலாளர்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ஃபின்னிஷ் ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமரான ஆண்டர்ஸ் யோஹான் அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளர், ஆண்டர்ஸ் யோஹான் லெக்சல் அப்படின்ற ஒரு வானியலாளர், அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து தொலைநோக்கியை பயன்படுத்தி அதனுடைய சுற்றுப்பாதையை வந்து அதனுடைய ஆர்பிட்டை வந்து கவனிக்க தொடங்கினாங்க, அதை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதே காலகட்டத்திலேயே ஜெர்மன் அஸ்ட்ரானமரான யோஹான் போர்ட் அப்படின்ற இன்னொரு வானியலாளர், அவருமே வந்து அவருடைய ஃபுல் நேம் வந்து யோஹான் எல்லட் போர்ட் அப்படின்றது. ஸோ அவருமே வந்து ஃபுல்லாக அந்த ஆப்ஜெக்டை பற்றி தான் வந்து ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அதை வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ கிறிஸ்டியன் மேயர் அப்படின்ற இன்னொரு மொரேவியன் ஜெர்மன் அஸ்ட்ரானமர், அவருடைய உதவியும் இவங்க 2 பேருக்கு கிடைச்சது. இந்த கிறிஸ்டியன் மேயர் வந்து 1759ஆம் ஆண்டே அந்த ஆப்ஜெக்டை வந்து பார்த்துருந்தாங்க. இருந்தாலும் அதை ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி அதை கருதி அவர் வந்து விட்டுடுறாங்க. ஆனால் வில்லியம் ஹெர்சல் வந்து அதே ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டு அது ஸ்டார் மாதிரி இல்லை, காமெட் மாதிரியும் இல்லை, அது பிளானட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு கிறிஸ்டியன் மேயரும் இதில் வந்து ஈடுபட தொடங்கினாங்க இந்த ஆய்வில். அப்படி தொடர்ந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதனுடைய சுற்றுப்பாதை, அந்த ஒரு ஆப்ஜெக்டோடைய சுற்றுப்பாதை வந்து மற்ற கோள்கள் எப்படி பூமி உட்பட மற்ற கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி தான் அதனுடைய பாதையும் இருக்குது. அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா அது சூரியனை சுற்றும் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டர்ஸ் யோஹான் லெக்சல், அதுக்கப்புறம் அந்த யோஹான் எல்லட் போர்ட், இவங்க 2 பேரும் அதை வந்து கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு அதனுடைய மோஷன், இயக்கத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சைஸையும் ஷேப்பையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஆர்பிட் வந்து கணக்கிட்டாங்க. ஸோ இந்த 3ம் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் மற்ற கோள்களோட அதை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் ஒரு கோள் மாதிரி தான் இருக்குது அப்படின்றது கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறமா யூரோப்பில் இருக்கிற நிறைய வானியலாளர்கள் தொடர்ச்சியாக அதை வந்து ஆய்வு செஞ்சாங்க. அதன் பிறகு அது ஒரு கோள் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. ஸோ வில்லியம் ஹெர்சலும் அந்த நிறைய வானியலாளர்களில் ஒருத்தர் தான். ஆனால் என்ன, வில்லியம் ஹெர்சல் தான் ஃபஸ்ட்டு அதை 1781 மார்ச் 13 அன்னைக்கு கண்டறிஞ்சு அது வந்து வால் நட்சத்திரம் மாதிரியும் இல்லை, நட்சத்திரம் மாதிரியும் இல்லை, ஒரு ரவுண்ட் டிஸ்காக இருக்குது, அது பிளானட்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு கணிச்சது வில்லியம் ஹெர்சல் தான். ஏன்னா வில்லியம் ஹெர்சலுக்கு முன்னாடியே 1690ஆம் ஆண்டு ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு வானியலாளர், அவர்னால அது வந்து ஆரம்பத்தில் வந்து கண்டறியப்பட்டிருந்தது, ஜான் ஃப்ளீஸ்டட் அப்படின்ற ஒரு நபர்னால. அதுக்கப்புறம் வந்து டைபியஸ் மேயர் அப்படின்னு இன்னொருத்தர்னால 1756ஆம் ஆண்டே அது வந்து கண்டறியப்பட்டிருந்தது 2வது முறை. அதுக்கப்புறம் 3வது முறை 1759ஆம் ஆண்டு கிறிஸ்டியன் மேயர்னால பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் எல்லாருமே அதை வந்து ஸ்டார் அப்படின்னு தான் கருதினாங்க. வில்லியம் ஹெர்சல் தான் அது வந்து வித்தியாசமாக இருக்குது, அது பிளானட்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு கருதி மற்ற விஞ்ஞானிகள் கூட, குறிப்பாக மற்ற வானியலாளர்கள் கூட அதை பகிர்ந்துக்கிட்டு அதை பற்றி தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஸோ அதன் மூலமாக அது ஒரு கிரகம், கோள் அப்படின்னு கண்டறியப்பட்டது. இதுக்கப்புறம் ஆரம்பத்தில் வில்லியம் ஹெர்சல் வந்து அந்த ஒரு யுரேனஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆரம்பத்தில் வில்லியம் ஹெர்சல் வந்து ஜார்ஜியம் சைடஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. ஜார்ஜியம் சைடஸ் அப்படின்னா அது லட்டின் லாங்குவேஜில், இங்கிலீஷில் அது வந்து ஜார்ஜியஸ் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஜார்ஜியஸ் அப்படின்னா அப்போ வந்து இங்கிலாண்டோடைய கிங்காக இருந்தவர் வந்து கிங் ஜார்ஜ் III, 3ஆம் ஜார்ஜ் மன்னர். ஸோ அவருடைய பேரை அதுக்கு வந்து வச்சாங்க. ஆனால் பிரிட்டனுக்கு வெளியே இந்த ஒரு கோளானது ஹெர்சல் அப்படின்னு வில்லியம் ஹெர்சல்னால தான் வந்து அழைக்கப்பட்டது. ஏன்னா பிரிட்டனுக்கு வெளியே வேறு ஒரு கண்ட்ரியினுடைய கிங்கோடைய பேரை வச்சு அழைக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. ஸோ அதை முதல்ல கண்டறிஞ்ச வில்லியம் ஹெர்சலுடைய பேர்னாலேயே அது ஹெர்சல் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அதை வந்து கணக்கிட்ட, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த யோஹான் எல்லட் போர்ட், அவர் வந்து அதுக்கு யுரேனஸ் அப்படின்னு பேரிட்டாங்க, பொதுவாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவர் எப்படி அந்த யுரேனஸ் அப்படின்னு பேரிட்டாங்கன்னா, மற்ற எல்லா கோள்களுமே வந்து கிரேக்க வான் கடவுள்களினுடைய பேர்கள் தான் வந்து மற்ற கோள்களுக்கு இடப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து இப்போ வியாழன் கோள், ஜூபிட்டருடைய ஜூபிட்டருக்கு பிறகு இருக்க சனிக்கோளுக்கு வந்து சேட்டன் அப்படின்னு பேர். ஜூபிட்டருடைய அப்பா தான் சேட்டன். அதே மாதிரி அப்போ சேட்டனுடைய அப்பா தான் வந்து யுரேனஸ். அப்போ அந்த யுரேனஸ் அப்படின்ற பேரை வந்து இந்த பிளானட்டுக்கு சூட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த யோஹான் எல்லட் போர்ட் அப்படின்ற அந்த வானியலாளர் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதை அவர் வந்து முன்மொழிஞ்சு அவருக்கு பிறகு பல ஆண்டுகள் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படலை. பிறகு 1850களில் இருந்து
அதுக்கு பேர் வந்து பொதுவாக உலகம் முழுக்க வந்து யுரேனஸ் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ யுரேனஸ் அப்படின்னு பேர் வர காரணமே அந்த ஒரு கிரேக்க வான் கடவுள்களினுடைய பேரில் ஒன்று தான். ஸோ வியாழனுடைய அப்பா சனி, அப்போ சனியினுடைய அப்பாவுடைய பேர் என்னவோ அதுதான் வந்து அந்த கோளுக்கு வைக்கப்படணும் அப்படின்னு அதுக்கு யுரேனஸ் அப்படின்னு அந்த யோஹான் எல்லட் போர்டு வந்து அதுக்கு பேர் சூட்டியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து யுரேனஸ் 1781ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்னைக்கு வில்லியம் ஹெர்சல்னால் கண்டறியப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது கண்டறியப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே டெலஸ்கோப் தான். அப்பேற்பட்ட டெலஸ்கோப் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற சுவாரஸ்யமான முழு தகவலை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.